ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இம்போர்ட்டட் கப்பி குட்டி மட்டும்தான் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கப்பா. பட் இந்த கப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கப்பியோட குட்டி கிடையாது, போலார் பேரட்டோட குட்டி. என்னடா போலார் பேரட்னு சொல்லிட்டு கொய்யை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அது சும்மா பேக்ரவுண்டுக்காக காமிச்சது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நம்ம கொஞ்ச நாளாக ஃபிஷ் எதுவுமே மெயின்டைன் பண்ணலை, நம்மளோட போலார் பேரட் எதையுமே போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்காக போய் பார்க்குறேன். உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலார் பேரட்டோட குட்டிங்க வந்துட்டு நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 120 குட்டிங்க கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ணலை, இதுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு கூட போடல, ஆக்சிஜன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டப்பில் ஒரு பேர் மட்டும் விட்டுட்டு ஒரு பானை மட்டும்தான் வச்சுருந்தேன். அதோட தண்ணி கூட ட்ரைன் ஆகி கீழே போயிருந்துச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டிங்க இருந்தது என்னால் நிஜமாக நம்பவே முடியல. ஸோ இதில் இருந்து எல்லா குட்டிங்களையுமே தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இதை பிரித்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் இதெல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு பாண்டு தான் அதுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு போலார் பேரட் எந்த ஒரு ஆக்சிஜனுமே இல்லாமல் ஒரு டப்பு வச்சு கூட நம்மளால் ப்ரீட் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகி எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாத இடம் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய குட்டிங்க எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாகவே பிடிச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீட்டாக ரெடி பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு குட்டி போட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜோடி போலார் பேரட் வச்சிருக்கேன் 3 டப்பில். அப்புறமா ஒரு டப்பில் பார்த்தீங்கன்னா ஜுவல் ஃபிஷ் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து எதெல்லாம் ப்ரீட் ஆகுது, என்னென்ன குட்டிலாம் நான் பிடிச்சி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.